வணக்கம், நான் ஜெய்சங்கர். மை கிரிப்டோ மீடியாவில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பேக்ரவுண்டு ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரோம். இப்போ கிரிப்டோ கரன்சி எந்தெந்த நாட்டில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவரால் பார்த்துருவோம். உலக நாட்டில் ஏழை நாடு, வளரும் நாடு, வளர்ந்த நாடுன்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம். வளர்ந்த நாட்டில் டெக்னாலஜி எப்பவுமே ஃபஸ்ட்டாக போகும். அவங்க தான் எதோ ஒன்று கண்டுபிடிச்சி முதல்ல பயன்படுத்துவாங்க. அவங்க பயன்படுத்தின ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வளரக்கூடிய நாடு வரும். அவங்க பயன்படுத்தின ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் ஏழை நாட்டுக்கு அதே டெக்னாலஜி போய் சேரும். அப்படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நடைமுறையில் நம்ம 5G டெக்னாலஜி வளரும் நாடான இந்தியா, சீனா இந்த போல் நாடுகளில் வளரும் நாடான நாம் 5G டெக்னாலஜி இப்போ நம்ம பயன்படுத்திக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வளர்ந்த நாடான பணக்கார நாடுங்க 8G டெக்னாலஜி பயன்படுத்திக்கிறாங்க. ஏழை நாடான ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகள்லாம் இன்னும் 2G 3G தான் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போது ஒரு டெக்னாலஜி வளரும் நாடு ஃபஸ்ட்டில் பயன்படுத்துவங்க, அதுக்கப்புறங்கிற நாட்டில் ரெண்டாவது வளரக்கூடிய நாட்டில் பயன்படுத்துவங்க, மூணாவது ஏழை நாடு பயன்படுத்துவங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை கூட வளரும் நாடான USA, துபாய், கனடா இதுபோல் நாட்டில் ஏடிஎம்கள் திறந்து கிரிப்டோ கரன்சி கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டாங்க. உதாரணம் பாருங்களேன், இன்றைக்கி துபாயில் கிரிப்டோ கரன்சியை கொடுத்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதே கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். தப்புக்கான தண்டனையை அந்தந்த வாரம் வெள்ளிக்கிழமை பொதுமக்கள் மத்தியில் கூடி நிற்க வச்சு தண்டனை கொடுப்பாங்க. எந்த தப்பு நடந்தாலும் வெள்ளிக்கிழமை தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நாட்டிலேயே கிரிப்டோ கரன்சியை ஏடிஎம் திறந்து கிரிப்டோ கரன்சி கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வளரக்கூடிய நாடான நாம் அவங்க பயன்படுத்தின ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி வரும். இப்போ தான் இந்தியாவிலெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணலாமான்ற ஸ்டேஜில் பயன்படுத்தினுக்கிறோம். ஏழை நாட்டில் அவங்களும் இந்த டெக்னாலஜினால் அவங்களும் முதல் ஸ்டேஜில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 8G இன்டர்நெட் டெக்னாலஜி ஸ்பீடு பயன்படுத்தக்கூடிய நாட்டுகளில் கிரிப்டோ கரன்சி கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் பயன்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி கொடுத்து பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா. கிரிப்டோ கரன்சி கொடுத்து நம்ம பொருள் எதுவெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் அந்த தகுதி இல்லை. அப்போ எந்தெந்த கிரிப்டோ கரன்சிக்கு நாம் பணமாக பயன்படுத்த முடியுன்ற ஒரு செக் அவுட் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், கூகுளில் போய்ட்டு cryptocurrencycheckout.comன்ற ஒரு கேட்வேல போய் செக் பண்ணுங்களேன். அது ஒரு கேட்வே. அந்த கேட்வேல ஏற்றுக்கினா மட்டும்தான் அந்த கிரிப்டோ கரன்சி அதுக்கப்புறம் நிலைச்சு நிற்கும். எந்த காலத்துக்கு இல்லாமல் போகாது. எந்த காலத்துக்கு அதை நிலையாக நிலிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து போகக்கூடிய கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும்தான் கேட்வேல ஏற்றுக்குவாங்க. அந்த கேட்வே அவங்களுக்கு ஏற்றுக்குன்னா அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ கரன்சி எந்த காலத்துக்கு கொண்டும் யாராலும் தடுத்தே நிறுத்த முடியாது. அந்த கரன்சி ஸ்டெடியாக வளர்ந்து தான் போகும். அந்த மாதிரி லிஸ்ட்டு நாம் போய் கூகுளில் cryptocurrencycheckout.comல செக் பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் 20,000 கிரிப்டோ கரன்சியில் வெறும் 85-89 கரன்சி தான் அதில் இருக்குது. அதில் ஒன்று பெல்டெக்ஸாக 13வது இடத்துல 14வது இடத்துல நம்ம பெல்டெக்ஸும் இருக்குது. cryptocurrencycheckout.com என்ற கேட்வேல மொத்தம் 89 கரன்சிக்கு மட்டும்தான் பணமாக பயன்படுத்திக்கலான்ற தகுதி கொடுத்துக்கிறாங்க. அதில் ஒன்று பெல்டெக்ஸு. நம்ம பெல்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன லாபம் வருதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். மற்ற கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பார்க்கலாம்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துக்க ஆள் இல்லைன்றதுனால பெல்டெக்ஸ் மட்டும் நம்ம பிளான் பண்ணி பார்த்துக்கலாம். பெல்டெக்ஸுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு பெல்டெக்ஸ் இன்றைக்கி ரேட்டுக்கு ₹3 30 40 50 தான் இருக்குது. அப்போ 1,00,000 பெல்டெக்ஸு நம்ம வாங்கி ஸ்டேக்கிங் கொடுத்தோம்னா நமக்கு மாதம் 1,500 பெல்டெக்ஸு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்ன்ற பேரில். இது ஹோல்டர் ஏர்ட்ராப். இதுக்காக நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹோல்டர் ஏர்ட்ராப்ன்ற பேரில் மாதம் 1,500 பெல்டெக்ஸ் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்றைக்கி அதே ₹3 30 ₹3 50 விற்றோம்னா ₹5,250. இன்றைக்கி ₹3 விற்றா நம்ம கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதே மாதிரி மாதம் விற்கக்கூடிய 1,500 பெல்டெக்ஸு அந்த டேட்டுக்கு என்னென்ன ரேட்டோ அந்த ரேட் வைஸ் விற்று நம்ம செலவு பண்ணின்னு போயின்னு வந்துடலாம். மொத்தம் 60 மாதம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேரில் எந்த வேலையுமே செய்யாமல் ஹோல்டர் ஏர்ட்ராப் பண்ணுற பேரில் மாதம் தராங்க. 60 மாதத்துக்கு 90,000 காயின்.
அந்த 90,000 அந்தந்த மாதத்தில் என்னென்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு விற்று நம்ம செலவு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மொத்தமாக 60 மாதம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் எண்டில் நமக்கு 2,50,000 காயினாக ரிட்டர்ன் கிடைக்கும். ஹோல்டர் ஏர்ட்ராப் பண்ணுற பேரில் நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணிட்டா இந்த வருமானம் நமக்கு வந்துக்கினே இருக்கும். 2,50,000 காயினு இன்றைக்கி வாங்கக்கூடிய அதே ₹3.50 சேல் பண்ணால் கூட 8,75,000 நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்றைக்கி 3,50,000 இருந்தால் இல்லை 3,30,000 இருந்தால் 1,00,000 காயின் வாங்கிடலாம். இதே ₹3.50 சொல்லிவிட்டு 5 வருஷமும் இருந்தால் கூட எந்த வேலையும் செய்யலைனாலும் 2,50,000 காயினாக செலவு பண்ண போய் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 2,50,000 காயினு ₹3.50 விற்றா 8,75,000 நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு வேளை வெறும் ₹10 தொட்டுச்சுன்னா நமக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ₹10 தொடுமா, ₹15 தொடுமா, ₹20 தொடுமா, ₹100 தொடுமான்னு சொல்லிட்டு பினான்ஸோட ஃபீட்பேக்கில் பாருங்கள். பினான்ஸுக்கும் பெல்டெக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பினான்ஸ் சொல்கிறது நம்ம பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி 2030 ₹75 போகும், 2031 32 ₹150 போகும்னு சொல்லிட்டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுது. அப்போ அதை வச்சு நம்மக்கிட்ட எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாத ஹோல்டர் ஏர்ட்ராப்பில் நமக்கு எவ்வளோ லாபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பவுண்டி ஏர்ட்ராப்போ ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு அடுத்த 2 ஏர்ட்ராப் பற்றி நமக்கு கற்றுக்கணும்னா மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 காயின் ஆவரேஜாக சம்பாதிக்கலாம். அந்த 10,000 பெல்டெக்ஸு ₹3.50 கூட அந்தந்த ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்சில் விற்று பேங்க்கில் பணம் வாங்கிக்கணும், செலவு பண்ணி ஃபேமிலி செலவு பண்ணி போயின்னு வந்துடலாம். அப்போது பவுண்டி ஏர்ட்ராப்பும் ஹோல்டர் ஏர்ட்ராப்பும் கற்றுக்கணும் மாதம் ஒரு ₹35,000 ₹30,000 எளிமையாக சம்பாதிக்கலாம். எனக்கு அவ்வளோலாம் இல்லை. யார்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது? நம்ம தான் சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கோமே. சராசரி மக்கள்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னா நாம் வெறும் 5,000 பெல்டெக்ஸ் மட்டும் வாங்கி ஸ்டேக்கிங்கில் வச்சுக்கணும்னா 5,000 பெல்டெக்ஸ் இன்றைக்கி ₹3.50 ₹3.30 சொல்லிட்டு வாங்கி ₹15,000 ₹16,000 வாங்கி ஸ்டேக்கிங்கில் வச்சுக்கணும்னா அது நமக்கு 5 வருஷமாக கைக்கு ரிட்டர்ன் வரும்போது 14,500 காயின் ரிட்டர்ன் வரும். அப்போ ₹10 ரேட்னா கூட நமக்கு மிகப்பெரிய பணம் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு 14,500 காயின் வரக்கூடிய காயின் அப்போ அந்த ரேட்டுக்கு விற்றுக்கலாம். நாம் 5,000 காயின் தானே உள்ளே போனோம். பவுண்டி ஏர்ட்ராப்பு ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு 2 ஏர்ட்ராப் இருக்குது இல்லைங்களா? அந்த 2 ஏர்ட்ராப்பை நம்ம கற்றுக்கலாம் இல்லைங்களா? அந்த 2 ஏர்ட்ராப் கற்றுக்கினா மாதம் ஆவரேஜாக ஒரு 10,000 பெல்டெக்ஸ் நம்ம அதிலேருந்து சம்பாதிக்கலாம் இல்லையா? 1,00,000 காயின் இன்வெஸ்ட் பண்ணி வரவங்களுக்கும் அந்த 10,000 காயின் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெறும் ₹15,000 5,000 பெல்டெக்ஸ் வாங்கி ஸ்டேக்கிங் பிளானிங்கில் உள்ளே வந்தால் கூட மாதம் 10,000 பெல்டெக்ஸ் சம்பாதிக்கக்கூடிய வழி இருக்குது. இந்த வழியை எடுத்துக்கின்னு நம்ம லைஃப்பை நிம்மதியாக ஓட்டலாம் இல்லைங்களா? இப்போ சராசரியாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு டீனேஜில் நமக்கு அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பை செட்டில் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை ஓடி செஞ்சுனாக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கக்கூடிய வழி கற்றுக்காமல் எதில் கிடைக்குமோ அதில் கிடைக்குமான்னு போகிறத விட ஈஸியாக பெல்டெக்ஸை கற்றுக்குங்க. பெல்டெக்ஸ்குள்ளே வாங்க. ஹோல்டர் ஏர்ட்ராப் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஏர்ட்ராப் இருக்குது, பவுண்டி ஏர்ட்ராப் இருக்குது. இந்த டெக்னாலஜி கற்றுக்குங்க. நம்ம லைஃப்பில் வாழறதுக்கு உண்டான நிம்மதியான பணத்தை சம்பாதிச்சிடலாம். நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். நன்றி.